நம்ம எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த Realmeயோட 10 சீரிஸ் இந்தியால லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கறது அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஒரு ட்வீட் போட்டு. இந்த லான்ச்ல என்ன மொபைல்லாம் லான்ச் பண்ண போறாங்க, என்னெல்லாம் கொடுக்க போறாங்க எல்லாத்தையுமே வீடியோக்குள்ள டீடைல்டா பார்ப்போம். Realme எப்பவும் போல அவங்களோட இந்த 10 சீரிஸ்லமே ஃபர்ஸ்ட் ரெண்டு மொபைல் வந்து லான்ச் பண்ண போறாங்க. Realme 10 Pro Plus 5G அப்படின ஒரு மொபைலும் Realme 10 அப்படின ஒரு 4G மொபைலும் லான்ச் பண்ண போறாங்க. இந்த Realmeயோட 10 சீரிஸ்ல பெர்ஃபார்மன்ஸ், டிசைன், டிஸ்ப்ளே இது மூணுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம் அப்படினு சொல்லிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களோட மொபைலும் வரும் அப்படினு நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த Realmeயோட 10 Pro Plus 5G எப்படி இருக்கு? டிசைன் வந்து இன்னும் பெருசா ரிவீல் ஆகல. பார்க்கிறதுக்கு ஓரளவு நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. கர்வ்டு டிஸ்ப்ளேவா இந்த டைம் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் போயிட்டு இருக்குது. அது போக Full HD Plus டிஸ்ப்ளே கொடுக்க போறாங்க, AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுக்க போறாங்க. பட் என்ன ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஒன்னு 90 Hz இருக்கும், இல்லனா 120 Hz இருக்கும். ஆனா கர்வ்டு டிஸ்ப்ளே கொண்டு வரது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படினு சொல்லலாம். இங்க கேமராஸ் அப்படினு பாக்கும்போது ரியர்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் வரப்போது. அதுல பிரைமரி சென்சாரா 108 மெகாபிக்சல் வந்து கொடுக்க போறாங்க. அதுக்கு அப்புறம் ஒரு 8 மெகாபிக்சல் ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வருது. கடைசியா ஒரு 2 மெகாபிக்சல் 3 அப்படிங்கிற கணக்காக கொண்டு வராங்க. பட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்தது நல்ல விஷயம். அப்படிங்க செல்ஃபி கேமரா அப்படினு பாக்கும்போது எப்பதான்டா இத மாத்துவீங்க அப்படினு நம்ம கேக்குற மாதிரி அந்த 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா தான் இந்த மொபைலையும் வரப்போகுது. ஏண்டா கோடெல்லாம் புதுசு புதுசா அழுகுற, ஆனா போன வருஷம் வாங்குன டீ தூளை மட்டும் மாத்த மாட்டேங்கிற. அதனால கேமரால பெரிய எதிர்பார்ப்பு வைக்காதீங்க. ஏற்கனவே இருந்ததை தான் அப்படியே கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா இங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஒரு நல்ல அப்கிரேடோட கொண்டு வராங்க. MediaTek Dimensity 1080 அப்படிங்கிற லேட்டஸ்டான ஒரு ப்ராசஸர்ல வரும் அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் போயிட்டு இருக்குது. அதனால ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மொபைலா தான் இந்த மொபைல் வரப்போகுது. அது போக இந்தியால ஆல்ரெடி 5G லான்ச் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால ஒரு 5G ரெடி மொபைலா தான் இந்தியால லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இது போக Android 13ல வருமா இல்ல Android 12ல வருமா அப்படிங்கிற டீடைல்ஸ் எதுவுமே பெருசா ரிவீல் ஆகல. என்ன பொறுத்த வரைக்கும் Android 12ல தான் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். 13 கொடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு கிடையாது. மத்தபடி இங்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்மே சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படிங்கிற மாதிரி தான் லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் போயிட்டு இருக்குது. ஒருவேளை இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்தாங்க அப்படின்னா Realme ஃபேன்ஸ் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. கடைசி அதோட பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தா 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி வந்து கொடுக்க போறாங்க. 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரப்போகுது. சோ ஓவராலா இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல மொபைலா தான் எடுத்துட்டு வராங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி இங்க 4G மொபைலுக்கு வந்தா இங்க டிசைன் மத்த விஷயங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட சேமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட் டிஸ்ப்ளே வந்து இங்க Full HD Plus டிஸ்ப்ளே தான் கொடுக்குறாங்க. ஆனா LCD கொடுக்க போறாங்களா, AMOLED கொடுக்க போறாங்களா அப்படிங்கிற டீடைல்ஸ் இன்னுமே கன்ஃபார்ம் ஆகல. என்ன ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ்மே இன்னுமே ரிவீல் ஆகல. இங்க கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுலமே பிரைமரி சென்சாரா 108 மெகாபிக்சல் வந்து கொண்டு வராங்க. ரெண்டாவது ஒரு 2 மெகாபிக்சல் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ரெண்டு கேமரா அப்படின்னு கணக்கு காமிக்கிறதுக்கு. செல்ஃபி கேமரா இந்த மொபைலுமே 16 மெகாபிக்சல் தான் வருது. அந்த பிரைமரி சென்சார் மட்டும் 108 மெகாபிக்சல் கொண்டு வருது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லேட்டஸ்ட் ப்ராசஸரான MediaTek Helio G99 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர்ல வந்து எடுத்துட்டு வராங்க. இது வந்து ஒரு 4G மொபைலா வரப்போகுது. இந்தியால தான் 5G வந்துருச்சு, இன்னும் ஏன்டா 4G மொபைல் லான்ச் பண்றீங்க அப்படின்னு Realme பார்த்து நம்ம கேள்வி கேட்கணும் போல இருக்கு. ஆனா அவங்க 4G மொபைல் லான்ச் பண்ண போறாங்க. ஆல்ரெடி இந்தியால 12000 ரூபாய்க்கு மேல 4G மொபைல லான்ச் பண்ண கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இவங்க 12000 ரூபாய்க்குள்ள கொண்டு வருவாங்களா இல்ல 12000 ரூபாய்க்கு மேல கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற ஒரு क्वेश्चन இருக்குது. அது போக இந்த மொபைல் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 12 ஓட தான் வரப்போகுது. Realme UI கொடுக்க போறாங்க. சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வரப்போகுது. அது போக இதுல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுக்க போறாங்க. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரப்போகுது. இந்த மொபைலோட எக்ஸ்பெக்டட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு 13000 ரூபாயில இருந்து 14000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள ஸ்டார்டிங் வேரியண்டா 6+64 இல்லனா 6+128 வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதே நேரத்துல Pro Plus 5G பார்த்தோம் அப்படின்னா 6+128 ஸ்டார்டிங் வேரியண்டா ஒரு 18000 ரூபாயில இருந்து 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள ஸ்டார்டிங் வேரியன்ட் வந்து எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சோ Realmeயோட இந்த ரெண்டு மொபைலோட லான்ச் டேட் வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால நவம்பர் எண்டுக்குள்ள கன்ஃபார்மா இந்தியால இந்த ரெண்டு மொபைலுமே எதிர்பார்க்கலாம். சோ Realme ஃபேனான நீங்க இந்த ரெண்டு மொபைலுக்கும் வெயிட் பண்றீங்களா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய லேட்டஸ்டான அப்கமிங் மொபைல்ஸ் பத்திலாம் நம்ம ஏற்கனவே டீடைலா வீடியோ பண்ணிருக்கோம். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இங்க கார்ட்ல கொடுத்திருக்கேன், தேவைப்படுறவங்க அதையும் செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி வேற என்ன மொபைலுக்காவது உங்களுக்கு டீடைல்டான வீடியோ வேணுமா அப்படிங்கறதையும் மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா அதையும் நான் கவர் பண்றதுக்கு முயற்சி பண்றேன்.